ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இதோ இன்னொரு புதிய ஓய்வு நாளை காணும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளிலேயும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின் முன்பகுதியிலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்துதான் சொல்லுகிறார், அவருடைய உள்ளம் கைகளிலே நாம் வரையப்பட்டிருக்கிறோமாம். இன்னும் வேதத்தினுடைய மொழிபெயர்ப்புகளிலே நாம் பார்க்கும்போது அவருடைய உள்ளம் கைகளிலே நாம் பதிக்கப்பட்டு இருக்கிறோமாம், முத்திரிக்கப்பட்டு இருக்கிறோமாம், சீல் பண்ணப்பட்டு இருக்கிறோமாம். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை! சோர்ந்து போய் தள்ளாடி தடுமாறி ஏன் என்கிற கேள்வியோடு ஒருவேளை நீங்க நிற்பீர்களே, ஆனால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வார்த்தையை சொல்லுகிறேன். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளம் கைகளிலே பதிக்கப்பட்டு இருக்கிறோம், அடையாளமாய் இருக்கிறோம். அவருடைய தழும்புகள் இருக்கிற அந்த கரத்திற்குள்ளாக நாம் மறைக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய தழும்புகள் எப்படிப்பட்ட தழும்புகளாய் இருக்கிறதோ அதை போல அவருடைய தழும்புகளின் ஓரமாய், அவருடைய தழும்புகளின் பகுதிகளிலே நாம் சீலிடப்பட்டு இருக்கிறோம். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? எவ்வளவு ஒரு மேன்மை தெரியுமா? அவருடைய வெளியேற பெற்ற உள்ளம் கைகளிலே நம்ம இருக்கிறோம் அப்படின்னாலே நமக்கு தேவையான சகலவற்றையும், நம்முடைய பாதுகாப்பு முதற்கொண்டு, நம்முடைய ஞானம், அறிவு, புத்தி முதற்கொண்டு, நம்முடைய தேவைகள் முதற்கொண்டு எல்லாவற்றையும் தருகிற தேவனுடைய உள்ளம் கைகளிலே நீங்களும் நானும் பதிக்கப்பட்டிருக்கோம்னா நம்ம எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதற்கும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தை பார்த்து உலகத்துக்கு பின்பாக ஓடுகிறவர்களாய் ஆண்டவர் நம்மை வைக்கவில்லை, அவருடைய கைக்குள்ளாக அடங்கி இருக்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ அத்தனை ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனுடைய கைக்குள்ளாக இருக்கிறோம். அவருடைய கைக்குள்ளிருந்து அத்தனை ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு அவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நாங்கள் உடைய உள்ளம் கைகளில் பதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு என்ன தேவைங்கிறது உமக்கு தெரியும்ப்பா, எங்க வாழ்க்கையில எதெல்லாம் கொடுக்கணுங்கிறது உமக்கு தெரியும். இந்த ஓய்வு நாளில் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்துருங்க. ஜெபிப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் உம்முடைய உள்ளம் கைகளில் பதிக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை இன்றைய நாளிலே நாங்கள் அறிந்து ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் உலகத்திற்கு, பாவத்திற்கு, அசுத்தத்திற்கு பின்பாக அல்ல, சர்வ வல்லவருடைய கரத்துக்குள்ளாக இருக்கிறவர்கள் என்பதை இன்றைக்கு உணர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர், எங்களுக்கு ஆளுகிற அதிகாரம் கொடுத்திருக்கிறீர், பிசாசுகளை மேற்கொள்ளுகிற அதிகாரம் கொடுத்திருக்கிறீர், உலகத்தை ஜெயிக்கிற அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உடைய உள்ளம் கைகளில் நாங்கள் இருக்கும்போது சகலவற்றையும் எங்களால் ஜெயிக்க முடியுமே. இன்றைக்கு அதை உணர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இன்றைக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களையும் உடைய உள்ளம் கைகளில் பதிக்கப்பட்டிருக்கிற நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, பரிபூர்ண பரிசுத்தத்தை, ஆண்டவரே, பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுவார்களாக சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒரு குறைவும் இல்லாதபடி ஆண்டவரே 100% ஆசீர்வாதம் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருங்க. நீர் அப்படி செய்கிறதுக்காக மக்கள் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அன்பின் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கொண்டு சோர்ந்து போக வேண்டாம். God bless you. God bless you.